ஆக்டிவா வண்டியில வச்சு நம்ம ஊத்தும் போது என்ன வண்டி அடிக்கடி ரொம்ப ஃபால்ட் ஆகுது. அதிக காசு அதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வண்டியில வந்து 2 பக்கம் வெயிட் வச்சு நம்ம போக முடியாது. ஒரு பக்கம் வெயிட் வச்சு தான் போற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி 30 லிட்டர் 40 லிட்டர் தண்ணியை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட அந்த ரோடு போயிட்டு வரும்போது வண்டி ரொம்ப அடிக்கடிக்கு காஸ்ட் அதிகம் செலவாகுது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னால தண்ணி எல்லாத்தையும் ஊற்றவும் முடியல. ஏன்னா இப்போ நம்ம வெயில் ரொம்ப அதீதமானதுனால இப்போ பெரிய பெரிய தொட்டி வைக்கலாம். அந்த பெரிய தொட்டி என்னன்னா நம்ம சுத்தி இருக்கிற பகுதியில மட்டும் மேக்சிமம் பார்த்தா 10 கிலோமீட்டருக்குள்ள நம்ம சுத்திக்கிற பகுதியில மட்டும் நம்ம பெரிய பெரிய தொட்டி வச்சு நீர் ஊற்றலாம் ஒரு பெரிய பிளான். இந்த வாட்டி இந்த சம்மர் சீசன்ல இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அதிகப்படுத்தணும் ஐடியா நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம வைக்கிறது சின்ன தொட்டி வைப்போம். அதை வந்து மேக்சிமம் பார்த்தா ஒரு மேக்சிமம் 5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அது ஒன்னே காயுது. இப்ப நாங்க வந்து ஊத்திட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஊத்திட்டு இருக்கோம் ஒன்னே காயுது. ஒரு நாளைக்கு 3 வாட்டி தண்ணி ஊத்துறா இருக்குது. நம்ம 3 வாட்டி போகும்போது என்ன இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வாட்டி 150 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போய் ஊற்றணும். அது ஒரு வாட்டி 30 லிட்டர் புச்சு கொஞ்சம் இடம் அங்கெல்லாம் புச்சு போய் 2 பக்கம் 4 பேர் போய் ஊற்றலாம் ஆக்டிவ் வண்டியில. அந்த மாதிரி ஊற்ற சூழல் உருவாது. இப்ப நம்ம அது ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டினா கூட நம்ம பெருசால இல்லாம எந்த அளவுக்கு நம்ம தேவைக்கான பொருளா இருந்தா போதுமானது. இப்ப நம்ம குப்பை எல்லாம் கொண்டு போறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வண்டி நம்ம ஒரு வண்டி பாத்துக்கிறோம். அந்த வண்டி அந்த மாதிரியான வண்டி ஒன்று வாங்கணும். இப்ப அந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,75,000 ரூபாய் அதோட பிரைஸ் வருது. அதை கேட்டு குறைச்சது 2,60,000 தர முடியும். அதிகமாக குறைக்க முடியாதுட்டாங்க. இப்போ இந்த வண்டியை நம்ம வாங்கினா என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வைக்கலாம். அது ஒரு 300 லிட்டர் டேங்க் வச்சு அது ஓஸ் போட்டு ஒரு குழா ஒன்று போட்டா ஈஸியா போயிட்டு ஒரு வாட்டி 300 லிட்டர் மொத்த தண்ணி நம்ம ஊற்றிட்டு வரலாம். ஒரு 2 வாட்டி போனாலே போதுமானது. இது வாரத்துக்கு இந்த கோடை காலத்தை முன்னிட்டு 1000 நீர்த்தொட்டிகள், வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் 1000 நீர்த்தொட்டிகள் அமைக்கலான் இருக்கோம். ஆல்ரெடி இதை ஸ்டார்ட் பண்ணி இப்போது 200 நீர்த்தொட்டிகள் நம்ம அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 3 இடங்களில் கொடுத்துருக்கோம். மேலும் வருகிற மே 1ஆம் தேதி பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் கிராம மக்களுக்கு இந்த நீர்த்தொட்டிகளை 150 முதல் 200 மக்களுக்கு இந்த நீர்த்தொட்டிகளை இலவசமாக வழங்கி இந்த ஜீவகாருண்ய செயல் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடத்த இருக்கின்றோம். இன்னும் இது போன்ற பல விழிப்புணர்வு முகாம் நடத்த இருக்கின்றோம். அதன் மூலம் பல இடங்களில் நம்ம இந்த நீர்த்தொட்டிகளை அமைக்க முடியும். இந்த நீர்த்தொட்டி அமைப்பதற்கு ஒரு நீர்த்தொட்டிக்கு 100 ரூபாய் வரை செலவாகிறது. நம்ம இந்த குரூப்பில் மொத்தமாக 4 குரூப்பையும் சேர்த்து 1000 பேருக்கு மேலே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் 100 ரூபா கொடுத்தா கூட எளிதாக 1000 இடங்களில் நம்ம நீர்த்தொட்டி அமைக்க முடியும். 1000 இடங்களுக்கு மேலாகவே நம்ம நீர்த்தொட்டி அமைக்க முடியும். இதன் மூலம் நிறைய இடங்களில் நம்மளால் இந்த நீர்த்தொட்டிகளை அமைக்கலாம். அவ்வாறு நிறைய இடங்களில் அமைப்பதன் மூலமாக இந்த வாயில்லா ஜீவராசிகள் ரொம்ப தூரம் இந்த வெயில் காலத்தில் கஷ்டப்பட்டு நடந்து போய் தண்ணி குடிக்கிறோங்கிற நிலை மாறி நம்ம எளிதாக அங்கங்கே கிடைக்கிற மாதிரி இந்த வெயில் காலத்தில் அந்தந்த இடத்துல எளிதாக கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யும்போது இந்த வெயில் காலமே அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு ஒரு மழைக்காலமாக இருக்கும். அப்படி இந்த வெயில் காலத்தை மழைக்காலமாக மாற்றக்கூடிய இந்த ஜீவகாருண்ய செயலுக்கு அனைத்து அன்பர்களும் தங்களால் இயன்ற வகையில் இதற்கு ஹெல்ப் பண்ணணும். குறைந்தபட்சம் ஒரு நீர்த்தொட்டியாவது அமைக்கிறதுக்கு நம்ம உறுதியேற்கணும்.